ஆவணி மாத தனுசு ராசி பலன்கள் தான் செய்ய இருக்கிறோம். 3ஆம் இடத்தில் சனி புகழ் வெற்றி கீர்த்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகச் சிறப்பாக உள்ளார். 4ஆம் இடத்தில் ராகு இருப்பது மிகவும் சிறப்பு. ஆனால் தாய்க்கு சின்ன சின்ன கெல்தரியான பிரச்சனை கொடுக்கும். இருக்கும் இடத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு என போக செய்யும். ஏன்னா சுகஸ்தானத்தில் ராகு இருப்பது சின்ன சின்ன கெல்தரியான பிரச்சனை பெரிய பாய்க்கு. ஆனால் சுகர் வீட்டில் இருக்கிறார். உங்களுடைய ராசினால 6ல் போய் மறைஞ்சிருக்கிறது. சற்று கடன் சின்ன சின்ன கடன் ஹோம் லோனு அந்த கடன் கூட வாங்கி அந்த கடனுக்கு வாங்கி அந்த கடன் மூலம் வளர்ச்சி பெறக்கூடிய கடனாக சுப கடனாக வீடு கட்டல் கடன் வாங்கி வீடு கட்டல் கடனை வாங்கி தொழில் வளர்ச்சி ஏற்படுத்துதல். ஏன்னா 6ஆம் இடத்தில் குருமங்களை ஒரு 5-12 கூட 6ல் மறைஞ்சிருக்கார். அவர் குருவுடன் போய் சேர்ந்திருப்பது மிகவும் சிறப்பான. பிள்ளைகளுக்கு கல்வி செலவு சுப விரை செலவு. அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைகளுக்கு 60 வயசு உள்ள ஒருவருக்கு என்ன நடக்கணும்னா தன்னுடைய பிள்ளைகள் கல்யாணத்திற்கான சுப விரை செலவு கண்டிப்பாக நடத்த போகுது. உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி பாகிஸ்தானத்திலே இருக்கிற மாதம் முழுவதும் அவர் உங்கள் ராசிக்கு 6-11 கூடையோட போய் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு 7-10 கூடையோட சேர்க்கை பெற்று இருப்பதால் அரசு பணிக்காக காத்திருக்க அரசு பணி கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும். விதியிலிருந்து மதி ஒத்துழைச்சி கதிங்கிற கோல்சார தொடர்பும் ஒத்துழைக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. புதனாதித்ய யோகம், புதன் சுக்கிர யோகம், குருமங்கள யோகம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 7-10 கூடிய புதன் பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ஆம் இடத்துக்கு செல்கிறார் சிம்ம புதனாக. 19ஆம் தேதிக்கு பிறகு செய்யக்கூடிய தொழிலில் விருத்தி ஏற்படும். கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஆடிட்டர், அக்கௌண்ட், எழுத்து இது மாதிரியான துறையில் இருப்பவருக்கு ப்ரொமோஷன் அதிலும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக இருக்கும். 19ஆம் தேதி பிறகு ஆணுக்கு தொழில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். 6ஆம் இடத்தில் குரு 10-12 தனம் பொருளாதாரம் குடும்பம் ஏதோ ஒரு 10 ரூபா தாங்க இருக்கும். வெளியூர் வெளிநாட்டுக்காக விசா வைத்திருப்பவர்கள் உங்கள் ஜாதகத்தில் 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் வலுவாக இருப்பவர்களுக்கு வலுவான யோக திசை லக்னாதிபதி வலுத்து யோக திசை நடப்பவர்களுக்கு மட்டும் வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லா விதத்துக்கும் கிடைக்காது. இது கதிங்கிற போல்சாரத்துடன். அதுவும் இல்லாமல் உங்களோட ராசிக்கு ராசி 5-12 கூடிய செவ்வாய் ராஜ யோகா 7ஆம் இடத்திற்கு செல்வதால் 7ஆம் இடத்திற்கு அவர் செல்வார். 10ஆம் தேதியும் மிதுன செவ்வாயை செல்கிறார். 7ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு டென்ஷன் கோபம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா உங்கள் ராசியை பார்ப்பது சற்று பழகின கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். மனைவிக்கு சின்ன சின்ன ஹெல்த்தரியான பிரச்சனை ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு சின்ன சின்னகள் பெரிய அளவுலாம் பாதிப்பில் சின்ன சின்ன ஹெல்த்தரியான பிரச்சனை இருக்கும். எனவே எல்லா கிரகம் இப்போ சனியும் வலுவாக இருக்கிறார். குரு பகவான் உங்களுக்கு சாதகம் 6ஆம் இடத்தில் மறைவது அது 6ஆம் இடத்தில் சுபக்கடனாக இருக்கும். வங்கித்துறை, சொல்லிக் கொடுக்கும் துறை, நிதித்துறை, நீதித்துறைகளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். தனம் பொருளாக ஏதோ ஒரு வகையில் வந்துருக்கு. இதே மாரி நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் திசை, அஷ்டமாதி திசை, 6ஆம் 8ஆம் இடம் 12ஆம் இடத்தோட தொடர்பு உள்ள திசை வலுவை இழந்து சுப வலுவை இழந்து பாவ வலுவை பெற்ற திசை நடக்கும்போது லக்னாதிபதியை வலுவதற்கு எப்போவுமே செம்மச்சனி தான். இதுதான் உண்மை. பொது பலன் எல்லாத்துக்கும் பழிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 2026 சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்ல போய் தமிழ் எடுப்பின் அஸ்டோராஜர் வீடியோ வரும். 2022 கணித்துள்ள 2024 2026 சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்ல போய் தமிழ் எடுப்பின் அஸ்டோராஜர் வீடியோ 2021 தான் ரிசல்ட் வந்திருக்கு. இன்னொன்று வரல. 2022 கிடைத்தபடியே ஒருவர் பிஎம் ஆனா. அடுத்து 2020 ஒரு 2024 சிஎம் ஆக போறாரு. லக்னாதிபதி ராசி 20 ஒரு வாழைக்கு அவர் லக்னத்தில் உட்கார்ந்தா அவர் பிஎம். ஜோதிடத்தில் ரொம்ப குழப்பணியா ஜோதிடம் வராது, ஒன்றும் வராது. அதே மாதிரி தான் அடுத்ததும் இதான் நடக்க போகும். இது என்னுடைய 4வது வெற்றியாக இருக்கு. முதல் வெற்றி திமுக வெற்றி, 2வது குஜராத் சட்டசபை தேர்தலில் வெற்றி, 3வது தான் மிகப்பெரிய வெற்றி. 19 மாதங்களுக்கு 2022 கணிச்சிட்டு ப்ரெடிக்ஷன் கேப் இடைவெளி. இப்போ 4வது வெற்றியாக போகிறது மிக மிக நீண்ட தொடரும். ஏன்னா 2022 கணிக்கிறதுங்கிறது கஷ்டம் தான். ஆனால் ரிஸ்க் எடுத்து கணிதான் அதுதான் நடக்கணும். 2022 கணித்த விட 2020 ஒரு சிஎம் ஆகுவது கண்டிப்பாக உறுதி.
அதை வந்து 2023 ஜோதிடத்திற்கு ஏற்பட்ட களங்கத்திற்கு கிளைமேக்ஸாக சமர்ப்பிக்க போறேன். 2022 கணிதப்போ 2024 ஒரு பிரதமரான அது ட்ரையல், இது கிளைமேக்ஸ். 2022 கணிதப்போ 2026 வந்து ஒரு விஷயம் அன்னைக்கு தான் வந்து ஜோதிடத்திற்கு ஏற்பட்ட களங்கத்திற்கு மிக முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இருக்கும் என்று கூறி அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.